எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மனோஜ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய காய்கறி செடிகளின் விதைகளை போட்டிருந்தோம். ஸோ அது இப்போ முளைச்சிருச்சு. ஸோ முளைச்சி காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன விதைகள் போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிக்காய், அவரைக்காய், பைத்தங்காய், புடலங்காய் போன்ற விதைகள் போட்டிருந்தோம். ஸோ எல்லா செடிகளுமே வளர்ந்துருச்சு. முதன்னு வெண்டிக்காய் செடியில் தான் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த செடிகள் வளர்ந்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கிறது 50 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஒன் டைம் காய்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்களை நம்ம இதிலேருந்து அறுவடை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வீட்டில் இது மாதிரி சின்ன தோட்டங்கள் அமைக்கிறது மூலயமா நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டு தோட்டத்தின் மூலமாக நம்ம அறுவடை செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். இதனால் நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய காய்கறிகளோட வேஸ்ட்டை ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதையே நம்ம இந்த செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். ஆல்மோஸ்ட் அந்த உரங்கள் வர்றதுக்கு 50 டேஸ் கிட்ட ஆகும், 1 மந்த்துக்கு மேலேயே ஆகும். ஸோ அதை மக்க வச்சு அந்த உரங்களை நம்ம இதுக்கு உரங்களாக பயன்படுத்தலாம். எல்லா செடிகளுமே நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. இதுக்கு நம்ம எந்த விதமான உரங்களையுமே பயன்படுத்தலை. ஆல்மோஸ்ட் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து தான் அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது அவரை, இது அவரை செடி வகை அவரைன்னு சொல்லுவாங்க. இது அவரை செடி. ஆல்மோஸ்ட் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா புடலங்காய் செடி. ஸோ கொடி நம்ம மேலே பந்தல் மாதிரி அமைச்சிருக்கோம். ஸோ அந்த கொடி அப்படியே இந்த கம்பி ஒன்று கட்டியிருக்கோம். ஸோ அது வழியாக பந்தல் மேலே இந்த புடலங்காய் செடி மேலே ஏறி போயிட்டுருக்கு. இந்த புடலங்காய் செடி, பைத்தங்காய் செடி இது எல்லாமே வளர்ந்து காய்கள் காய்க்க ஆல்மோஸ்ட் இன்னும் 1 மந்த்துக்கிட்ட ஆகும். இப்போது நம்ம வெண்டிக்காய் செடிகளில் இருக்கக்கூடிய வெண்டிக்காயை பார்க்கலாம். ஸோ அந்த செடிகளில் உள்ள வெண்டிக்காயை நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி தோட்டம் வீட்டில் அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஸோ வெண்டிக்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வளர்ந்துருக்கு. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நாட்டு விதைகளை தான் நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை போன்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட மாடிகளில் மாடி தோட்டங்கள் அமைச்சு இது மாதிரி விதைகளை விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகளை அவங்க ஹோம் யூசேஜுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இதே மாதிரியான வீட்டு தோட்டங்கள் அமைச்சு நம்மளும் நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.